பார்ப்போம். மிதுன ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை மிதுன ராசிக்கு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வந்தது விழிப்பான ஒரு வாழ்க்கையை மட்டும் நீங்கள் வாழணும். யார்கிட்டையும் எந்த விதமான ஒரு பண பரிவர்த்தனை, செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் எதுவும் ஒரு ஷூரிட்டி கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கும் மனைவி உறவுகள் இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வகையான பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் ரிஷபத்தில் குருவுக்கு 2ஆம் வீடாக இருப்பதனால் உங்களுக்கு வரவுகள் சற்று அதிகமாகும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. தூக்கம் சம்மந்தமான விஷயங்கள் கிடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. ஆகையினால தூக்கம் சம்மந்தமானது ஏதாவது பிரச்சனை இருந்தால் டாக்டரை பாருங்கள். மனநிலையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறங்க. ஓயாமல் நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயங்களை சிந்தித்து ஏதாவது ஒரு சம்மந்தமில்லாத ஒரு அடிக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பெரிய லெவலில் பொருட்படுத்தாமல் அதை மேற்போக்கிலே விட்டுட்டு உங்களுடைய டியூட்டி கான்சியஸை மட்டும் நீங்கள் கவனப்படுத்துங்க. இந்த குரோதி வருஷம் நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களை கொண்டு சேர்க்கும்.